இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா, பிரபஞ்சம் நீங்க என்ன கேட்குறீங்களோ, அத அள்ளி அள்ளி உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த விஷயம் முக்கியம். அது என்னன்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேனிஃபெஸ்டேஷன் ஈக்குவல் டு எனர்ஜி. நமக்கு வேணுன்ற விஷயம் நடக்கணும்னா, அதுக்கு நமக்கு ஆற்றல் இருக்கணும். நமக்கு முதல்ல எனர்ஜி இருக்கணும். அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு தேவை உள்ள எனர்ஜிய நம்ம கரெக்ட்டா குடுக்கணும். அப்படி கரெக்ட்டா குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆயிரும். ஏன் மேனிஃபெஸ்டேஷனுக்கு எனர்ஜி முக்கியம்? நீங்க சுத்தி பாருங்க. உங்கள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் எனர்ஜினால தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, சக்தி அதாவது ஆற்றல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளை சுற்றி எதுவுமே இருக்காது. எல்லாமே இங்கே ஆற்றலால் உருவாயிருக்கு. எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. எனர்ஜி இஸ் எவ்ரி திங். ஒரு சின்ன கல்லாக இருக்கட்டும், ஒரு டேபிளாக இருக்கட்டும், இல்லை எதுவாக வேணா இருக்கட்டும், ஏன் நம்மளே இருக்கட்டும், ஒரு எனர்ஜி தான். அப்போ நமக்கு வரக்கூடிய எண்ணங்களும் நமக்கு வரக்கூடிய உணர்வுகளும் அது ஒரு ஆற்றல், அது ஒரு எனர்ஜி. அப்போ நமக்கு தேவை உள்ள ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கு தேவை உள்ள ஒரு எனர்ஜியை கொடுக்கும்போது நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எனர்ஜி எல்லாமே இங்கே எனர்ஜி அப்படின்றப்போ நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எனர்ஜி. அப்போது அந்த எனர்ஜியை நம்ம கரெக்டாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்தா தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது ஒரு நடக்குது. சிம்பிளாக ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒரு லைட் எரியணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி வந்து அதுக்கு தேவை, குறிப்பிட்ட எலக்ட்ரிசிட்டி பவர் அதுக்கு தேவை. அவ்வளோ வோல்டேஜ் இருந்தால் தான் அந்த லைட் அப்படின்ற விஷயம் எரியும், இல்லைன்னா அது எரியாது. சேம் அதே மாதிரி நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற எனர்ஜியை நம்ம கொடுக்கணும். அதுக்கு தேவைப்படுற எனர்ஜியை கொடுக்கும்போது அந்த லைட் எரியிற மாதிரி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நடக்க ஆரம்பிக்கும். பட் அதுக்கு முதல்ல அந்த எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்கணும். நம்மக்கிட்ட அது இருக்கணும். அந்த எனர்ஜியை நம்ம பாதுகாக்கணும், சேவ் பண்ணணும். அதை சேவ் பண்ணிவிட்டு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதை நம்ம கொடுக்கணும். இதில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. எடுத்த உடனே நம்ம ஒன்று கற்பனை பண்ணிவிட்டு மீதி நேரம் அதை சும்மா நம்ம விட்டுட்டு வெறும் கற்பனை பண்ணுறோம், ஒரு 10 நிமிஷம் விஷுவல் பண்ணுறோம், 10 நிமிஷம் அஃபர்மேஷன் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் மற்ற நேரத்தில் நம்ம இருக்கோம். அப்படின்னா இந்த எனர்ஜியை நம்ம சேர்த்து வைக்கல. எப்படிலாம் இந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, எப்படி இந்த எனர்ஜியை நம்ம சேர்த்து வைக்கிறது அப்படின்னா, இப்போ மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் இருக்கிற மாதிரி மொபைல் ஃபோனுக்கு நம்ம சார்ஜ் போட்டால் அதுக்கு 100% சார்ஜ் இருக்குமா? ஒரு ஆப்ஸ் யூஸ் பண்ண, இப்போ வீடியோ கேம் விளாண்டா சார்ஜ் குறையும், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சார்ஜ் குறையும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த சார்ஜ்ன்றது குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ சும்மா யோசிச்சு பாருங்கள், தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம ஆப்ஸ், தேவையில்லாத ஆப்பு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மொபைல் ஃபோனில் நம்ம சார்ஜை வந்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து தேவை உள்ள ஆப் யூஸ் பண்ணுறதுக்கோ, ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கோ, ஒரு முக்கியமான ஒரு கால் பேசுகிறதுக்கோ, இல்லை முக்கியமான ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கோ சார்ஜ் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி தான் நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை நம்ம யோசிக்கிறது மூலமாக வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம நேற்று நடந்ததை பற்றி நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா போன வாரம் அப்படி ஆயிடுச்சே, அப்படி நடக்காமல் இருந்திருக்கலாமே, இல்லை நம்ம அப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாமே, ஒரு நெகட்டிவான இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு அதை பற்றி யோசிக்கும்போது நமக்கு ஒரு 100% எனர்ஜி இருக்குது. அந்த 100% எனர்ஜியில் இப்போ 1% எனர்ஜியை நம்ம அதுக்கு கொடுத்துட்டோம். திரும்ப அடுத்த வாரம் என்ன நடக்கும், அடுத்த வாரம் நம்ம அதுக்கு பிளான் பண்ணியிருக்கோமே, இப்படியா அப்படியா. அப்போது என்ன பண்ணுறோம், இன்னொரு 1% எனர்ஜியை தூக்கி ஃப்யூச்சருக்கு நம்ம கொடுத்துட்டோம். யோசிச்சு பாருங்கள். இப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 62,000 எண்ணங்கள், குறைஞ்சது 62,000 எண்ணங்கள்லேருந்து அதிகபட்சம் 90,000 எண்ணங்கள் வரைக்கும் நம்ம யோசிக்கிறோமா. இவ்வளோ எண்ணங்கள் வந்து நமக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போது எவ்வளோ எனர்ஜியை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ தேவையில்லாத எண்ணங்கள். ப்ரஷ் பண்ணும்போது யோசிக்கிறோம், குளிக்கும் போது யோசிக்கிறோம், சாப்பிடும்போது யோசிக்கிறோம், நடக்கும்போது யோசிக்கிறோம், வண்டியில் போகும்போது யோசிக்கிறோம். எல்லா டைம் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இந்த மனசுன்றது அமைதியாகவே இருக்காது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லா எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு எப்படி எனர்ஜி பற்றும், எப்படி அந்த விஷயம் நமக்கு நடக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த எனர்ஜியை நம்ம சேவ் பண்ணணும். எப்படி சேவ் பண்ணுறது, எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும்தான் யோசிக்கணும். இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் யோசிக்கவே கூடாதா, யோசிச்சே என்னோடய லைஃப்பில் நான் எதுவும் பண்ணக்கூடாதா, பிளான் பண்ணக்கூடாதா, கண்டிப்பாக நான் என்ன சாப்பிடணும், என்ன சமைக்கணும், வேலைக்கு இப்போ போகணுமா, அப்புறம் போகணுமா, சில விஷயங்கள்லாம் நான் யோசிக்க வேண்டியது இருக்கே. தாராளமாக யோசிங்க. ஆனால் அதை மட்டுமா நீங்கள் யோசிக்கிறீங்க? இப்போது ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் வேலையை பார்க்க போகிறீங்க, வீட்டில் இருக்கும்போது வீட்டு வேலையை பார்க்க போகிறீங்க. இப்போ வீட்டில் இருக்கும்போது ஆஃபீஸ் வேலையை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா ஆஃபீஸில் ஏதாவது மாறப்போதா? நீங்கள் அங்கே போய் ஒரு வேலை பார்த்தா தான் அது மாறுமே தவிர இங்கே இருந்து நீங்கள் ஒன்று யோசிக்கிறதுனால அது மாறாது. நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது யோசிக்கிறதுனால அது மாறாது. நீங்கள் குளிக்கும் போது யோசிக்கிறதுனால அது மாறாது.
ஒருவேளை நீங்கள் யோசிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து ஒரு நோட் அண்ட் பென் எடுத்து ஓகே எனக்கு வேலை இருக்குது, நான் பிளான் போட போகிறேன். ஓகே 10 மணிக்கு இது சமைக்கணும், மதியம் இது சமைக்கணும், நைட்டு இது சமைக்கணும். அடுத்து வேலைக்கு போகிறவங்க ஓகே இந்த ஒர்க் இருக்குது, இந்த ஒர்க் இருக்குது, இந்த ஒர்க்கு இந்த டைமில் பண்ணுவோம், இந்த ஒர்க்கு இந்த டைமில் பண்ணுவோம். அவ்வளோதான், பிளான் போட்டாச்சு. இவ்வளோ தானே நம்ம யோசனை. ஒரு தடவை நம்ம என்ன சமைக்க போகிறோன்றதை நம்ம யோசிச்சுக்கிட்டேவா இருக்க போகிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக பிளான் பண்ண போகிறோம், ஒரு நாள் ஃபுல்லாக சமைக்கிறதுக்கு நம்ம யோசிக்க போகிறோம். அப்போது ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் யோசிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், யோசிச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் எதுக்கு யோசிக்கணும் அப்படின்ட்டு முக்கியமான விஷயத்த மட்டும் நம்ம யோசிக்கணும். ஸோ என்ன ட்ரெஸ் போடலாம், இந்த ட்ரெஸ் போடலாமா, அந்த ட்ரெஸ் போடலாமா, இதுக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்போ மொதல் நாள் அந்த நாளை முடிக்கும் போதே அன்றைக்கி நம்ம சாயங்காலம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சுனாலே முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா வேலையும் முடிச்சிருப்போம். அப்போ மீதி இருக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு அடுத்த நாள் நம்ம என்ன ட்ரெஸ் போட போகிறோன்றதை இன்றைக்கே எடுத்து வச்சிடணும். இன்றைக்கே எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம அதை யோசிக்க மாட்டோம், என்ன கலர் ட்ரெஸ் போடுறது, என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். அப்போ எனர்ஜி சேவ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கே இவ்வளோ எனர்ஜி நமக்கு போகுதுன்னா நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம். தேவையே இல்லாததான் யோசிக்கிறோம். தேவையே இல்லாதது இல்லையே, நான் தேவை உள்ளது மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னா உங்களோட லைஃப் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிருக்கணும். அப்படி நீங்கள் தேவை உள்ளது யோசிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் இப்போ சூப்பர் பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதை மாற்றணும். அப்போ இதை நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்? தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் யோசிக்காமல் இப்போ கவனத்தை இங்கே கொண்டு வரணும். ஒரு டைமில் ஒரே ஒரு வேலை தான் நீங்கள் பார்க்கணும். ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வேறு ஒரு வேலை ஃபோனில், இல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம டிவி பார்க்குறது, ஃபோன் யூஸ் பண்ணுறது, யார்கிட்டையாவது பேசுகிறது அப்படின்னு பல வேலைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா எனர்ஜி இங்கே கொஞ்சம் எனர்ஜி, அங்கே கொஞ்சம் எனர்ஜி, இங்கே கொஞ்சம் எனர்ஜி, இங்கே கொஞ்சம் எனர்ஜியை ஃபுல்லாக நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு எனர்ஜி அப்படின்றது பத்தாமல் போயிடுது. அப்போ முதல்ல இந்த எனர்ஜியை சேவ் பண்ணி சின்ன வயசில் நம்மளை கவனின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கவனம்னா என்ன, எப்படி கவனிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன், கவனம் அப்படின்னா என்னென்னா ஒரு டைமில் ஒரே ஒரு வேலையை பார்க்குறது. வீடு க்ளீன் பண்ணும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே க்ளீன் பண்ணக்கூடாது. ஒன்று வீடு க்ளீன் பண்ணுறீங்களா, வீடு க்ளீன் பண்ணுங்கள். இல்லை பாட்டு கேட்குறீங்களா, பாட்டு கேளுங்க. அதுக்கு டிவி பார்க்குறீங்களா, டிவி பாருங்கள். சாப்பிட்றீங்களா, சாப்பிட மட்டும் பண்ணுங்கள். டிவியும் சாப்பிட்றத ஒன்றும் சேர்க்காதீங்க. அப்படி என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். நடக்கிறீங்களா, நடக்கிறத மட்டும் கவனிங்க. எதுக்கு யோசிக்கணும்? நடக்கும்போது வண்டியில் போகும்போது வண்டி ஓட்டுறீங்களா, அதில் கவனம் வைங்க. இல்லை சுற்றி என்ன நடக்குது அதை கவனிங்க. அந்த டைமில் ஏன் யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா எனர்ஜி சேவ் ஆகும். இல்லை இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பண்ண வந்துடும். எடுத்த உடனே ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாராலையும் இப்படி கவனித்து பண்ண முடியாது. அதனால தான் நமக்கு கவனன்றது ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் நீங்கள் கவனித்து பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு மாதத்தில் ஈஸியாக அந்த கவனன்றது வந்துடும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் இப்போ ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, அவங்களோட வேலைகளை நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. அப்போ உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட மொத்த லைஃபே இதனால் மாறிடும். ஏன்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் ப்ராப்பராக இந்த இடத்துல கற்றுக்கிட்டீங்க. இங்கே எல்லாமே எனர்ஜி தான். அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற விஷயம், நான் ப்ரெசென்ட்டில் இருக்க போகிறேன், ஒரு டைமில் ஒரு வேலையை பார்க்க போகிறேன். யாரெல்லாம் ரெடி? ஸோ இதுக்கப்புறத்து நான் ஒரு டைமில் ஒரு வேலை தான் பார்ப்பேன், மல்டி டாஸ்க் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு யார் ரெடியாக இருக்கீங்களோ நான் ரெடி அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும், எல்லாருமே நம்மளுடைய கான்ஷியஸ்னஸை டெவலப் பண்ணிக்குவோம். அப்போ நம்மளுடைய என்விரான்மெண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக பாசிட்டிவாக நமக்கு க்ரியேட் ஆகும். அண்ட் வர 9ஆம் தேதி ஒரு லைவ் கிளாஸ் நைட்டு 9 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தை பற்றின ஒரு அவேர்னஸை நம்ம கொடுக்க போகிறோம். அந்த லைவ் கிளாஸில் ஒரு முக்கியமான ஒரு மெடிடேஷன், ஹீலிங் விஷுவலைசேஷன் ப்ளஸ் ஹீலிங் மேனிஃபெஸ்ட் விஷுவலைசேஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயம், அங்கேயே நம்ம பண்ண போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு லைவ் கிளாஸ் டோட்டலாக உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை அப்படியே மாற்றிடும். ஸோ அதை அட்டென்ட் பண்ண உங்களுடைய ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம அந்த லைவ் கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய். லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? இதை பார்த்துட்டு வாங்க. உங்களோட கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் போகிறேன். அதுக்காக உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க சார். பட் நவடேஸ் பிஸ்னஸ் இஸ் குட் பி வெரி குட், சூப்பராக இருக்குது. இது எல்லாமே டெலிகேஷன் ஸ்பிரிச்சுவல் ஹோம்ஸ் தமிழ் வருண் சார் தான் போய் சேரும். லைவ் கிளாஸ் முடிஞ்ச அடுத்த நாளே எனக்கு காலையில்
ஒரு 1.5 லட்சம் ரூபாய் காசு வந்து எனக்கு பேங்க்குக்கு வந்துருந்துச்சு. அப்பேக்க நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன்னா ஜாப் பண்ணி போடேக்க சப்போஸ் எனக்கு இந்த ஒர்க் கிடைச்சிட்டுதுன்னா உங்களுக்கு அனுப்பணுமெண்டு. இப்போ உண்மையாவே கிடைச்சிட்டுது. ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா. இந்த ஒரு 21 டேஸ்ல என்ன நீங்க இப்படி மாத்தி இருக்கீங்க. இந்த மாதிரி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹெல்த்தை க்யூர் பண்ணியிருக்காங்க, மணி மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்களோட லைஃப்பை அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உங்களாலையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, இப்போது ஒரு லைவ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இந்த லைவ்ல நீங்கள் ஜாயின் பண்ணி நாங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் 100% ஹேப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வர 100 மெம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்குவோம். சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வெறும் 99 ருபீஸ் தான். மொத்த லைஃப்பும் சேஞ்ச் ஆயிரும். யூனிவர்ஸ் இப்படியெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி நான் உங்களோட கிளாஸ்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.